இழிச்சக்கா போய் 3 மணி நேரம் தான் ஆகுது. 3 நாள் ஆன மாதிரி இருக்கு. சே, மனசே ஆறமாட்டுக்கு. எனக்கு அழுவ தாங்க முடியல. என் புருஷன் எங்கேயாவது வெளியூருக்கு போனால் கூட நான் இப்படி அழுவ மாட்டேன். இழிச்சக்காவும் நினச்சிருக்கு என்ன அழுவையா இருக்குக்கா. இழிச்சாண்டி போனது மம்மிக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சா மம்மி ரொம்ப வருத்தப்படுவாங்க. மம்மி போகவே விட்டுருக்க மாட்டாங்க. சரி, என்ன செய்ய முடியும்? அப்படி போகக்கூடாதுன்னா உங்கள் பக்கத்தில் கெட்டி போட வேண்டியதானே. இது என்ன அநியாயமாக இருக்குது? அவங்க வேலையும் ஜொலியும் தேடி போகிறாவோ, நம்ம கூட இருக்க முடியுமா? ஏமா கீதா, உனக்கு எந்த பீலிங்ஸும் கிடையாது. நீ அப்படிதான் பேசுவம்மா. அடுத்தவங்க பீலிங்ஸை கொஞ்சமாவது மதி. என்ன பீலிங்ஸு கூலிங்ஸு ஏப்பாங்கக்கா? நானும் பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளோ நேரம் அழுத. சரி, நாளைக்கு வர்ற நாட்டுக்கோழி முட்டை உனக்கு தான். அழாது சரியா? நீ பிள்ளை கறி பத்தியா? இருக்கிற எரிச்செல்லாம் மண்டையை பிடிச்சி பிச்சு பிச்சுன்னு பிச்சு விட்டுருவாங்க பாட்டி. ஓடிரு. சரி டி, 4 இல்லை 5 முட்டையா தாரேன்னு அழுவாத. நான் வந்து விட்டேன். இழிச்சக்க குரல் மாதிரியே மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. சே, என்ன கஷ்டமா இருக்கு. ஏய் ஜிங்களே, தங்க குட்டிகளா இங்க பாருங்கட்டே. ஏய் இழிச்சக்கா வந்துட்டு. இழிச்சக்கா இழிச்சக்கா இழிச்சக்கா. ஏய் இழிச்சக்க எப்படி வந்தாவோ? இழிச்சக்கா எப்படி வந்த பார்த்தீங்களா டே? எதையாவது மறந்து வச்சுட்டு வந்திருப்பாவோ போல, அதான் வந்திருக்காவோ. இந்த அக்கா நம்மளை ஏமாத்துறவங்கலாம் இருக்க மாட்டாவோ. மெண்டல் கிறுக்கி. மறந்து வச்சுட்டு போறவங்க திருப்பி ஜாமா சட்டோடையாட்டி வருவாங்க. தனியா தானே வருவாங்க. என் தங்கங்களே, என் செல்லங்களே, நான் வந்துட்டேன் ஏட்டி, நான் வந்துட்டேன். இவ என்ன லாரியில போயிட்டு விளையாடிட்டு இருக்கா? பொருள் எதுவும் விற்கலன்னு வந்துட்டா போல, பாவம். ஏய் பனிக்குட்டி, திருப்பியும் உங்களை கிண்டல் அடிக்க வந்துட்டேன் பனிக்குட்டி. என் பணமரக்குட்டி, என் நெட்டக்குட்டி, என் நெட்டம்மா, என் தங்கம்னா வந்து விட்டடி. 3 மணி நேரத்துக்குள்ள உங்களெல்லாம் தவிச்சு விட்டடி தேடி. ஏக்க நம்பவே முடியல. கேக்க என்ன ஆச்சுக்க? பஞ்சர் கிஞ்சர் ஆயிட்டா? உன் தாளை என்ன பங்குசு? உனக்கு மண்டையில மூளையே இல்லை போல. ஏடி என் மாவா இருக்கல்ல, ஐயம்மா நீ அங்கேயே இருந்துக்கம்மா, காஸ்டல்ல இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டாட்டி. எனக்காவண்டி, நான் உங்க மேல வச்சுக்கிற பாசத்துக்காவண்டி சனி ஞாயிறு மட்டும் நான் போய் பார்த்துட்டு வருவேன். நான் வருவா. ஏக்க பிள்ளைய வந்து நம்ம விட்டுட்டு இருக்க முடியாதுலாக்கா. அது பாவம்லாக்கா. நீங்க போக வேண்டியதானே. ஏட்டி நான் தாய், எனக்கு தெரியாத நான் எவ்வளவோ சொன்னேன். அந்த பிள்ளை இல்லம்மா, நீ இங்க இருக்கிறதான் கரெக்டு, எனக்கு காஸ்டல்ல இருக்கிறதுக்கு பிடிக்கும், இவ்வளவு நாள் நான் உன் கூட இருந்தேன், நீ எனக்காக கஷ்டப்பட்டு நம்ம காஸ்டல்ல போய் ஜாலியா இருக்க போறேன் காட்டி. முனிசு காஸ்டல்ல இருந்துக்கிடுவியாம்மா? எங்களுக்காக நீ அம்மா விட வேண்டாம். நான் இருந்துக்கிடுவேன்க்கா. சரிம்மா. ஒரே பக்கம் போவான்னு பார்த்தா மறுபடியும் வந்துட்டாளே சார். இழிச்சா ஆண்டி, ஐ எம் ஹாப்பி. நானும் கேப்பி. எப்பாடி நீ பழைய மாதிரி ஜாலியா இருக்கலாம். ஜாலி. எக்கா, இப்ப நான் என்னதாங்க செய்யணும்? வண்டி எங்கக்கா விடணும்? ஐயா டிரைவர் தம்பி பாவம் அங்கிட்ட இங்கிட்ட அலைய வச்சுட்டான். டிரைவர் தம்பி, முதல்ல சாமாவெல்லாம் எடுத்தோம்னா என் வீடு அங்கேயே கொண்டு விட்டுட்டு வந்து சாமானெல்லாம் இறக்கி வச்சிருங்க. கூட 100 ரூபா போட்டு தாரேன். ஏல ஓனாண்டி, அம்மைக்கு வேலை கிடைக்கணும்னு சாமி கும்பிடு. போ, சாமி கும்பிடல சட்டியை போட்டுட்டு போய் சாமி கும்பிடு. எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்க கூடாது. ஆமா, வயிறெல்லாம் வலிக்கும். எப்பா இதுகிட்ட பேச முடியாது. உன் அப்பா எங்களை போயிருக்கான். எல்லாத்துக்கும் தான் தெரியுமா? சரி அம்மா கொஞ்ச நேரம் உள்ள போய் படுக்க. யாரும் வந்தா உள்ள விட்டுறாதல்ல. எப்பா கட்டில போட்ட பெட் சீட்டு மாத்தி 15 நாள் இருக்கும். ஒரே ஒண்ணுக்கு வாட அடிக்கி ஓனாண்டி தொல்லை தாங்க முடியல. ஒரு நல்ல ஆபீஸுக்கு வேலைக்கு போகணும். எப்பதான் வேலை கிடைக்க போதோ தெரியலையே. எரிச்சலா இருக்கு இந்த வீட்டுக்குள்ள உட்கார. சுந்தரி வீட்டில் போய் பேசி கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆயிரணும். அவள் கொஞ்சம் நம்ம கேரக்டர் மாதிரி நல்ல வெட்டு கொடுக்குன்னு பேசுதா. வெட்டு 1 துண்ணு 2. ஹலோ ஓனாண்டி குட்டி, என்ன செய்றீங்க? காலையில நல்லா தட்டை நிறைய திங்கிங்க போல. இரு அத்தை என்னன்னு பார்க்க. என்ன திங்கிங்க? நான் அத்தை குட்டி போடு. அத்தை 2 வாயில் அள்ளி போட்டு போகிறேன். நல்லா இருக்கு போலையே. உங்கள் அம்மா நல்லா சமைப்பாடவுல. நல்லா சூப்பராக இருக்கு. அவ்வளோத்தையும் திங்கட்டுமால? வேண்டாம், இதுக்கு மேலே தின்னா தெரிஞ்சு போயிடும். சரி, நான் உங்கள் அம்மையை பார்த்துட்டு வரேன். சுந்தரி கொஞ்சம் எந்திரி. ஏய், நீ அந்த வேலையை கெடுத்து விட்ட கும்பல்ல உள்ளது வாதானட்டி. ஏய் குரங்கு மூஞ்சி போட்டி வெளியே என் வீட்டுக்கு எவ்வளவு வரக்கூடாதுட்டி. குரங்கு பொம்பளைகளா? சுந்தரி, உன் கோவத்தில் நியாயம் இருக்கு. ஆனால் அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. எனக்கு அவ்வளோக்குள்ள சுத்தமாக பிடிக்காது. நானே அவ்வளோ கூட வேற வழி இல்லாமல் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். முதல்ல அதெல்லாம் புரிஞ்சுக்கோ. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிக்கலன்னா எதுக்கிட்டி அவளுக்கு பின்னாடி அலையுத? பிச்சைக்கார நாய் போல. நீ பேசுறதெல்லாம் கரெக்டாக தான் சுந்தரி. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. எல்லாவளும் அவங்க கூட தான் சேர்ந்துட்டால. இதளவோ நான் மட்டும் தனியாக இருக்க முடியாது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுக்கிட்டி உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்? உன் வேலையை கெடுத்தவளுகளை நீ ஏதாட்டும் பழி வாங்கணும்ல, அதெல்லாம் கூட ஃப்ரெண்ட் ஆயிக்கோ. அதெல்லாம் பழி வாங்கியாச்சு. அவளுக்கு வீட்டு சோத்துல மண்ணலி போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். நீ போட்டி. சரியம்மா, சின்ன விஷயத்தில் பழி வாங்கலாம். ஜாலியாக இருக்கும். கை கொடு ப்ளீஸ். என்னமோ பண்ணி தொலையட்டும். சரி கையை கொடுக்க. நீ வீட்டை விட்டு வெளியே போட்டி. சுந்தரி, சும்மா எடுத்து தெரிஞ்சு பேசாத சுந்தரி. இந்த ஊரில் உனக்கு ஃப்ரெண்டே கிடையாதுல. விமலா உன் மைனி மட்டும்தானே. என் கூட ஃப்ரெண்ட் ஆயிக்கோ. ஜாலியாக இருக்கும். எனக்கு இந்த பொம்பளை ஆட்கள்லாம் கூட்டம் போட்டு பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்காதுட்டி. கையை விட எவ்வளவு நேரம் பிடிச்சு வச்சிருக்க?
இவ கூட ஃப்ரெண்டாகி வரலான்னு பார்த்தா இவ ரொம்பலாம் மோசமான குணமாக இருக்கா. சரி, இவ கூட பேசுறதுக்கு சும்மாவே இருந்து போயிடலாம். இப்படி நமக்கு ஒரு மானங்கட்ட பொழப்பு தேவையா? சரி சுந்தரி, என் வீட்டு நம்பர் வந்து 15 வீட்டு நம்பர். நீ எப்போனாலும் என் கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வரலாம். நான் இப்போ கிளம்புறேன்னு. நீ ரொம்ப கோவமா இருக்க. அவளுக்கு கூடவே இருக்கா, அவளுகளை குறை பேசுதா. எனக்கு இந்த மாதிரி கூட இருந்து குடி பறிக்கிற ஆளுகளை கண்டாலே ஆகாதப்பா. சுந்தரி, எப்போனாலும் என் ஃப்ரெண்ட் ஆகலாம். காத்திருப்பேன். அம்மா நீ முதல்ல போமா. என்ன எரிச்சல் பிடிச்ச மூஞ்சி. லெப்பக்குட்டி, அம்மா மேல எதுவும் கோவ மாட்டே? லூசாமானி, நான் தானம்மா உன்னைய வேண்டான்னு சொன்னேன். அம்மா அங்க ஒரு பிள்ளை கிட்ட சொல்லி ஹாஸ்டல் பார்த்துட்டேம்மா. நான் இப்ப கிளம்புறேம்மா. சரியாம்மா, பஸ்லயே போயிருவேன். ஏட்டி, அம்மா கொண்டு வந்து விடுதண்டி, ஒத்தையிலலாம் போகக்கூடாது. அம்மா ஏற்கனவே பழக்கடை ரொம்ப டல்லா ஓடிட்டு இருக்கு. இப்ப வெயில் காலமா, நீ கடையில இருக்கணுமா. சரியா, நான் போறேன். லெப்பக்குட்டி, போறேன்னு சொல்லக்கூடாதுடி, போயிட்டு வரேன்னு சொல்லணும். சரிட்டி, அப்ப அம்மா ஒரு ஆட்டோ பிடிச்சி விடுதாட்டி? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா. நம்ம வீட்டுக்கு வெளியே அந்த முக்குல தானமா பஸ் வரும். நான் ஏறி போயிருவேம்மா. லக்கேஜ் மட்டும் கொஞ்சம் ஏத்தி விடு. தங்கம், ஒழுங்கா வேலைக்கு சாப்பிடணும். அதுக்கப்புறம் வேலைன்னு இருந்துடக்கூடாது. அம்மைக்கு போனடி, வீடியோ கால் அடி. சனி ஞாயிறானது வீட்டுக்கு ஆடி வந்துரு, அம்மாவும் வந்துடுவேன். சரியாட்டி? அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஊர்ல உனக்கு போஸ்டிங் வாங்கிடுவோம். சரிம்மா, சரி வா. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு தெரியலையே. மோனிஸ், கங்க்ராச்சுலேஷன். வேலை கிடைச்சி சேலம்க்கு போறீங்களாமே. மற்றவங்க தான் சொல்லி தெரியுது, ஒண்ணுமே நீங்க சொல்லல. நம்ம பிள்ளை நல்ல பிள்ளை, அவங்ககிட்ட இதை கூட சொல்லாம இருக்காளே, பரவாயில்லையே. ஆமா தம்பி, யார்கிட்டயுமே சொல்லறதுக்கு நேரமே இல்லை, பத்துக்கிடுங்க. ஆமா, வேற ஒன்றும் நினைக்காதீங்க. ஆமா மோனிஸ், லக்கேஜ்லாம் எடுத்து கிளம்பியாச்சு போல. அது பேசவே மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. தாயை விட்டு பிரிஞ்சு போற சோகத்துல இருக்கு தம்பி. எதுவும் சொல்லணுமா? இல்ல ஆண்டி, நான் வேணா உங்களை பஸ் ஏற்றி விடட்டுமா? இல்லப்பா, உனக்கு எதுக்கு சரமா? அதே வேற உங்க அம்மா ஒரு மாதிரி பேசிக்கிட்டே தெரியும். இல்ல நானே கொண்டு விட்டுறதேன். இல்ல ஆண்டி, பஸ் ஸ்டாண்ட்ல நான் கொஞ்சம் பஸ் ஏற்றி மட்டும் விட்டுறதனே. ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. ஏட்டி, அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் வரைக்கும் வாரங்கானட்டி என்னட்டி சொல்ல எனக்கு தெரியல ஏட்டி. சரிம்மா. அப்படியா? சரி சரி தம்பி, அப்ப இந்த லக்கேஜ் எல்லாம் உங்க தலையில வச்சுட்டு கொண்டு விட்டுட்டு வந்துடுங்க. ஆட்டோ செலவு மிச்சம். ஓகே ஆண்டி. சொன்னது உண்மையிலேயே தலையில வச்சு கொண்டு போயிட்டு இருக்கா. மோனிஸ் வாங்க. நீங்க முன்னாடி போங்க. லெப்பக்குட்டி, பார்த்து கவனம்மா. பஸ் ஏறிட்டு அம்மாக்கு போனடி. சரிம்மா. என் பிள்ளை பாசமா வந்து முத்தம் கிடக்கு. சரி தாங்க. எப்பாடி, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் உங்க லக்கேஜ் எப்படியோ கொண்டு வந்துட்டு கீழே போட்டணும்னு பயந்துகிட்டே இருந்த மோனிஸ். எதுக்கு இப்படிலாம் கஷ்டப்படுறீங்க? மோனிஸ், பெரிய ஆள் ஆனது என்னெல்லாம் மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் உங்களை எப்பவுமே மறக்க மாட்டேன். மோனிஸ், சொன்ன மாதிரியே கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டீங்க. அப்புறம் என்னை பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிங்களே. சிவா, எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னும் வேலையை நான் முதல் நாள் கூட சேரலையே. அதுக்குள்ள நீங்க என்கிட்ட இப்படி வந்து கேக்குறீங்க. நான் நல்ல வேலை பார்க்கணும். முதல் சம்பளத்துல எங்க அம்மாவுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஆனா கல்யாணம் ஒண்ணு பண்ணா கண்டிப்பா உங்களை தான் பண்ணுவேன். இது போதும், இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறென்ன வேண்டும் எப்போதுமே. தேங்க்யூ மோனிஸ். சிவா, பஸ் வந்துட்டு நான் போயிட்டு வரேன். ஓகே மோனிஸ், இருங்க லக்கேஜ் தூக்கிட்டு வரேன். மோனிஸ், நீங்க மட்டும் இப்போ என் முதுகில் உப்பு மூட்டை ஏறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா, அதுல வர கார்த்திக் சௌந்தர்யா மாதிரி இருக்கும். சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. டிரைவர் என்ன பார்த்து பத்திரமா இறக்கி விடுங்க. சரியா? பாய் மோனிஸ், மறந்துடாதீங்க. இனிமையாவது கொஞ்சம் கால் பண்ணி பேசுங்கம்மா. எப்பாடி, ஒரு வழியா நம்ம ரூட் கிளியர் ஆயிரும்னு நினைக்கேன். சித்தி, நான் பிள்ளைய எடுத்துட்டு போய் வேக்சின் போட்டு வரேன். வாக்ஸியா? என்ன வாக்ஸி? பிள்ளைக்கு வாட்ச் வாங்கி போட போறியா? ஐயோ சித்தி, வேக்சின்னா வாட்ச் கிடையாது சித்தி, வேக்சின்னா தடுப்பூசி. தமிழ்நாட்டுல இருந்து கொஞ்சம் தமிழ் பேசுங்கப்பா. வேக்சின் பூக்சின்னு நமக்கு புரியாம பேசாதீங்க. சரியா? என்ன சித்தி இப்படி சட்டுன்னு சொல்லிட்டீங்க? உங்களுக்கு தான் இங்கிலீஷ் நல்லா வருமே, அப்புறம் என்ன? கோவால இருந்தான் தான் பேரு. அவன் மக்கு, மரமண்ட, கைநாட்டு. கை நாட்டுன்னு சொல்லுதியோ? உங்க ஸ்மார்ட் போன்ல கை நாட்டு வச்சு தானே லாக் அடிக்கியோ? அப்ப நீங்க எல்லாம் கை நாட்டு தானே? சூப்பர் 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 அத்தை பாட்டி. இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு சோக்கில். போட்டி ரொம்ப பேசாதானே, உனக்கு பொறாமை. அந்த ஆமை எந்த கடலை இருக்கும்? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. பாபு, நானும் வரேன். எங்க வர நெட்டம்மா? வாக்சின் போட நானும் வரணும்ல பிள்ளைக்கு. அம்மா இல்லாமல் பிள்ளைக்கு ஊசி போட்டு கொண்டு வந்துருவீரோ? எதுக்கிட்டே எல்லாரும் ஒரு ஊசியை போடுறதுக்கு நான் போய் போட்டு கொண்டு வந்துருந்தேன். யாரும் வரேன்டாம். நல்ல கதையா இருக்க. சும்மா இருங்க, வாங்க பைக் எடுங்க, நானும் வரேன். செர்லின் குட்டி, அம்மாட்ட வாங்க வாங்க வாங்க. செர்லின் குட்டி வரும்போது ஏதாவது கடையில் புரோட்டா சிக்கன் பிரியாணி ஏதாவது திம்புன்னு. ஐயா உனக்கு கொடுக்க மாட்டாவோல்ல. சரி, நீ சும்மா பார்த்துக்கிட்டே இருட்டி, நல்லா இருக்கும். வளர்ந்து பல்லா வந்தது உனக்கு தாரேன்னு.
மெண்டலை கூட்டிட்டு போய் என்ன ஆக போதோ கடவுளே.